அண்மை செய்தி. ரவுடி சீர்காழி சத்யாவை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நீதிமன்ற நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதால் ரவுடி சீர்காழி சத்யா மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்த உத்தரவை திரும்ப பெற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அவரை உடனடியாக கைது செய்யவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மாமல்லபுரத்தில் பாஜக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட ரவுடி சீர்காழி சத்யாவை போலீசார் கடந்த ஜூன் மாதம் கைது செய்தனர். இந்த நிலையில் சத்யா மீது 5 கொலை வழக்கு உட்பட 32 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறி அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி சத்யாவின் தாய் தமிழரசி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சத்யாவை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ததோடு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன பின்னர் தினமும் காலை திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருந்தது. ஆனால் அதேபோல் நீதிமன்றம் விடுமுறை நாட்களில் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்திருந்தது. இந்த உத்தரவுகளை முறையாக அமல்படுத்தவில்லை எனவும் எனவே அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த வழங்கப்பட்ட அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரி அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவசரமாக ஒரு முறையீடும் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் வழக்கறிஞர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆன 1 மாதத்திற்கு மேலாகியும் நீதிமன்றம் விதித்த ஒரு நிபந்தனை கூட நிறைவேற்றவில்லை என தெரிவித்தது. இதனையடுத்து சீர்காழி சத்யாவை குண்டர் சட்டத்தின் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்த அந்த உத்தரவை திரும்பப் பெறுவதாக தெரிவித்த நீதிபதிகள் உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் அவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்.